ஹாய் லீகல் ஃபேவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து ஆர்டிக்கிள் 14 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி சொல்லுது. ஆனால் இப்போ ஒரு பொண்ணு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வச்சுப்போமே, இந்த சமுதாயம் வந்து இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டியை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்களா, அல்லது அந்த பையனை வந்து ப்ளேம் பண்ணுவாங்களா? டெஃபினட்டாக வந்து யாராக இருந்தாலும், இன்க்ளூடிங் நானாக இருந்தாலுமே, அந்த பையனை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்னர் பண்ணுவோம். பட் இந்த கேஸ் வந்து வேறு மாதிரி நம்மளை வந்து யோசிக்க வைக்குது. பிகாஸ் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறது வந்து பொண்ணுக்கு மட்டும் கிடையாதே, அந்த பையனுக்கும் தான். ஸோ இந்த ஸ்டோரி கேட்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு ட்ரூ இன்சிடெண்ட். 2015 வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு நைட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து டெல்லியில் வந்து ஒரு டிராஃபிக் சிக்னலில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. சம் இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸில் அந்த ப்ராப்ளத்தில் வந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்குமே வந்து நல்ல ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. அந்த ஆர்குமெண்ட் முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க, அந்த பையனும் சரி அந்த பொண்ணும் சரி. பட் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, நைட்டில் போயிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து இந்த பையனுடைய ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணி, இந்த பையன் வந்து என்கிட்ட வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து டேக் பண்ணுறா. மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பையனுக்கே வந்து ஷாக் ஆகுது. ஃபுல் எல்லா விஷயத்துலையுமே பார்த்தா, சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இந்த பையனை வந்து டேக் பண்ணியிருக்காங்க. இவன் ஒரு மான்ஸ்டர், அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அப்படி டேக் பண்ணியிருக்காங்க. இந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுது. நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே வந்து நடக்கலை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எதுவுமே அந்த பொண்ணை நம்ம பண்ணலை. ஆனால் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நல்லா ஃபைட் பண்ணுறான். பட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ரீச் பண்ணி அந்த பையன் வந்து மேலே தப்பாக கரெக்டாக அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வந்து கேட்கல, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் வைக்கிறாங்க. அவன் வந்து எவ்வளோ போராடுறான், அவன் டிஃபென்ஸ் எடுத்து வைக்கிறான், அந்த மாதிரி எதுவுமே வந்து பேசலை அப்படின்னு. அட்லாஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஐ விட்னஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா டிராஃபிக்கில். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும்போது கண்டிப்பாக யாராச்சும் வந்து அதை வந்து பார்த்துருப்பாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து நடக்கலை, இந்த பையனுக்கும் ஹெல்த்தி கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பர்சன் வந்து நம்ம மேலே வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து உடஞ்சி போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்த வந்து பண்ணலைன்னு நிரூபிக்கிறதுக்காக என்னெல்லாம் வழி இருக்குமோ அதை வந்து நிதானமாக இருந்து யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பையன் வந்து ஐ விட்னஸ் யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, எவிடன்ஸ் அட்டையே கொடுக்குறாங்க, இந்த பையன் வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு. இதில் வந்து அந்த பாயோட நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சர்ஜ்வித் சிங், அந்த பொண்ணோட நேம் வந்து ஜாஸ்லின் கவுர். இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பையன் வந்து 2015 அவன் மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2019 வரைக்குமே ஆயிருக்கு. அட்லாஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பையன் வந்து தப்பு பண்ணல, அந்த பொண்ணு தான் வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, பழி வாங்குறதுக்காக வந்து அந்த பொண்ணு வந்து அந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கோர்ட்டில் வந்து டிஃபமேஷன் கேஸ் வந்து போடுறாங்க. டிஃபமேஷனை வேறு எதுவுமே இல்லை, நம்மளுடைய மரியாதையை வந்து கெடுக்கிறதுக்காக இனி ஒருத்தங்க வந்து நம்ம அந்த விஷயத்த செஞ்சுருக்கவே மாட்டோம், ஆனால் வந்து அந்த விஷயத்த செஞ்ச மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு எதிராட்டு இந்த பையன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஃபமேஷன் சூட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா டிஃபமேஷன் சூட்டை வந்து ஏற்றுக்கிட்டு அட்லாஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த பையன் வந்து எந்த தப்புமே பண்ணல, அந்த பொண்ணுக்கு வந்து இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபைன் ஆட். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு கேஸ் மட்டும் கிடையாது, அனிதா சுரேஷ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ், இந்த கேஸில் பார்க்கும்போது
ஃபால்ஸ் அலிகேஷன் அந்த பொண்ணு வந்து அந்த பையன் மேலே இது பண்ணும்போது கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா 50,000 காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு சிவில் சூட்டில் வந்து ஒரு காம்பன்சேஷனோட போயிருமா? நம்ம வந்து பணத்துக்காகவா நம்மளுடைய ரெப்புடேஷன் வந்து பணம் கொடுத்து நம்ம ஈடு பண்ணிடுவோமா? அவங்களுக்கு அப்போ என்ன தண்டனை? பணக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 50,000 சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே இதில் யோசிக்கும்போது சிவிலில் மட்டும்தான் ரெமெடிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. நமக்கு வந்து கிரிமினல்லையுமே வந்து ரெமெடிஸ் இருக்குது. இப்போ வந்து BNS 2023 முன்னாடி வந்து ஐபிசி இந்தியன் பீனல் கோடுன்னு இருந்துச்சு. இப்போ வந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு BNS. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் 356ல் ஒரு பர்சனை பற்றி நம்ம இல்லாத விஷயத்த வந்து எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு வந்து 2 years வரைக்குமே இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைன், ரெண்டுமே இது பண்ணலாம். இல்லைன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து பண்ண சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதே இதில் சிபிசியில் வந்து செக்ஷன் 95 பார்க்கும்போது ஒரு பர்சனுடைய ரெப்புடேஷனை வந்து கெடுக்கிறது மாதிரி நம்ம வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் இருக்குது. பிகாஸ் வந்து நம்மளுடைய லீகல் ஆக்ஷனை வந்து நம்ம வந்து தப்பாக பயன்படுத்துகிறோம். அதுக்காக வந்து நம்மளுடைய கிரிமினல் சைடில் பார்க்கும்போது BNS, அதே மாதிரி சிவில் சைடு பார்க்கும்போது சிபிசி வந்து இருக்குது. ஸோ நம்ம ஒரு பர்சன் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பையனோ பொண்ணோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்ம வந்து நம்ப முடியாது. தப்பு வந்து யாருக்கு மேலே வேணாலும் இருக்கலாம். பட் அதை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாயை ப்ளேம் பண்ணுறோம் இல்லையா, அல்லது அந்த பொண்ணை ப்ளேம் பண்ணுறோம் இல்லையா, அது ரொம்ப தப்பு. அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பார்க்கல. இது எல்லாமே ஒரு ரூமர்ஸ் தான். அதாவது நம்ம லா விஷயத்தில் பார்க்கும்போது ஹியர்சே எவிடன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, காதால் கேட்குறது. அந்த மாதிரி இருக்கும்போது கண்ணால் பார்க்கறதும் சரி, காதால் கேட்குறதும் சரி, எல்லாமே வந்து தப்பு தான். நம்ம போயிட்டு நம்ம எல்லா எவிடன்ஸும் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணுறது வரைக்கும் மற்றவங்க சொல்கிறத வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.